நரி கொடுத்தற்பிய யேசுவாவிடம் பலவிதமான வித்தியாசமான தலைப்புகளிலே போதனைகள் டாக்டரின்ஸ் கற்றுக் கொடுக்க வேண்டியவைகள் ஆரம்பத்திலே இருந்து பெரிய பரிதாபம். கிறிஸ்தவர்கள் வெள்ளக்காரன் ஏற்பட்ட அமெரிக்கா, கனடா, யூரோப், the preachers of the West அது வித்தியாசமாக பிழையாக கலப்பு வாக்கியங்களோடு பிரசங்கிக்கப்பட்டு ரெக்கார்ட் பண்ணப்பட்டு CDs ரிலீஸ் பண்ணி புத்தகங்களாயும் வெளிவந்து இன்று வரை இப்ப எத்தனை பேர் சொல்றாங்க தாங்க செய்தது பிழை, தாங்கள் படிப்பித்தது பிழை. பிள்ளையா கற்றுக்கொண்டதுகளை விடுவாங்களா? சாகவே சாவதில்லை என்று பிசாசின் போதனை வார்த்தையை நம்பின ஆதாம் அவள் இன்று வரை பெரிய படித்த மேதைகளின் ஞானிகளும் பைபிள் காலேஜஸுக்கு போய் அதைத்தானே பிரசங்கம் பண்றார்கள். செத்த பின் மோட்சம், செத்தாலும் மனுஷன் சாவதில்லை. அதையும் இந்த தேவன் சொன்னதை கேட்க இல்லை. தீர்க்கதரிசிகள் மூலமாக அவருடைய மகன் யோசுவா சொன்னதை கேட்க இல்லை. அவருடைய வாயிலே போடப்பட்ட வார்த்தைகள் கேட்க இல்லை. ஆசிய நாடுகளில் இருக்கிற நாங்கள் அதை ஆராய்ந்து இவைகள் உண்மையா, இது சரிதானா என்று பெரியாவில் இருக்கிற புத்திசாலிகளாக இருந்த யூதர்களை போல நாங்கள் இல்லை. யார் தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்தது? அப்படியாக எங்களோட பகுதிகளில் இல்லை. எல்லாரும் போதையராக வேண்டும், எல்லாரும் பாசராக வேண்டும், எல்லாரும் ஒரு கூட்டத்தை நடத்தி அதுக்கு சண்டு வைக்கும். அப்ப எப்படி உண்மை வாரது? அப்போஸ்தலருடைய போதனையிலும் தீர்க்கதரிசிகளின் அடிப்படை போதனையிலும் இருளிலே இருந்து வழியே அழைக்கப்பட்ட தேவனுடைய மனுஷர்கள் பிசாசின் ராஜ்யத்தை விட்டு அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க அழைக்கப்பட்டவர்கள் வெளியே அழைக்கப்பட்டாலும் பிரவேசிச்சிட்டாங்க என்று ஒரு லபம் இல்லை. அழைத்திருக்கிறார். உள்ளே பிரவேசிக்க வேண்டியது நாங்கள். அவர் ஒழுங்குகளை கொடுத்திருக்கிறார். சோம்பேறிகள் எவருக்குமே
எங்கேயும் வேலை கொடுக்க மாட்டாங்க. மனுஷன் தேவனுடைய ராஜ்யத்தில் எப்படி கொடுக்கிறது? எத்தனையோ காரியங்கள் போதனைகள் நாங்கள் உண்மையாக இவை தேவனிடத்தில் இருந்து வந்ததா? இயேசுவாய் இதை உறுதிப்படுத்தினாரா? என்று ஆராய்ந்து பார்க்கப்பட்டால் நிச்சயமாக பொய்யாய் நம்பின போதனைகள் அதில் இருந்து வெளியே வர முடியாது. There is no way. சொல்லப்போனால் அதுவே இந்த தேவன் நாம் கற்றுக்கொண்டு நிலைத்திருக்க வேண்டிய போதனை வார்த்தைகளை இயேசுவின் வாயிலை போட்டார். அந்த வார்த்தைகள் இல்லாமல் ஓடி மறைந்து போனது 99% கிறிஸ்தவ கூட்டங்கள் அல்லது சர்ச் அப்படி சொல்லவே இல்லாது. என்னமோ பிரசங்கங்கள் எல்லாம் அறிவிக்கப்படுகிறது. அதுவும் இந்த கொரோனா வந்ததுக்கு பிறகு இயேசுவ சொன்னார், நான் உங்களோடு பேசும் வார்த்தைகள் என்னுடையதல்ல, என்னை அனுப்பினவர் என் டாடியினுடையது. என் போதனைகள் என்னுடையதல்ல. எந்த ஒரு மனுஷனோ மனுஷியோ தன் இருதயத்தில் தேவனுடைய சித்தத்தை செய்ய முடிவெடுத்து மனதாக இருந்தால் நாம் கொடுக்கும் இந்த வார்த்தைகள் போதனைகள் சுயமாய் பேசுகிறீர்களா அல்லது தேவனிடத்தில் இருந்து அவர் கொடுத்த போதனையை பேசுகிறேன் என்று தெரியவர். யோவான் 7:17 அவருடைய தேவனுடைய சித்தத்தின்படி வாஞ்சை விருப்பத்தின்படி கீழ்ப்படிய மனதுள்ளவன் அவனோ அவன் அந்த மனுஷன் இந்த உபதேசம் யேசுவா வாயினாலே வந்த போதனைகள் தேவனால் இருந்து வந்ததோ உண்டாயிருக்கிறதோ அல்லது என் சொந்த சித்தப்படி பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்வான். மற்றவர்கள் அறிய முடியாது. யார் மற்றவர்கள்? தேவனுடைய சித்தப்படி செய்ய மனதில்லாதவர்கள். சொந்த வாழ்க்கையிலே சுய வாழ்க்கையிலே வாஞ்சையிலே சொந்த சித்தத்திலே
சொந்த வெளிச்சத்திலே ஜீவிக்கிறவர்கள். They won't know it. As a basic truth. யோவான் 7:17. That's very சில என்னோட கூட இந்த வார்த்தையை கேட்டார்கள். ஆரம்பத்தில் இருந்து 82, 83 இப்போ அண்மையிலே கடந்த ஒரு 4-5 வருஷங்களாக கொடுத்து கொண்டிருக்கும் இந்த போதனைகளும் செய்தியும் கேட்காமல் விட்டு தங்கட பாட்டில் பழையதுகளை கேட்கிறவங்களை கேட்ட சொல்லுங்க. அவர் முந்தி நல்ல மத்திகளை கொடுத்தால் இப்பொழுது வேறு பக்கமா போயிருக்கிறது. பழைய திராட்சரசம் குடிச்சவன் புதிய திராட்சரசத்தை விரும்ப மாட்டான். இயேசுவ சொன்னார், அவர் வந்த நேரம் it was a transition period. கட்டளைகளும் தீர்க்கதரிசிகளும் Moshe and the prophets until John யோவான் வரைக்கும் பேப்டிசம் கொடுத்தவர். அது முதல் தேவனுடைய ராஜ்யம் அறிவிக்கப்படுகிறது. பலவந்தமாக ஜனங்கள் உள்ளே நுழைகிறார். ஏன் பலவந்தமாக? பேய் எதிர்ப்பான், சும்மா இல்லை. வித்தியாசமான ஜனாதிபதிகள், பிரதம மந்திரிகள் நேரத்துக்கு நேரம் மாறிக்கொண்டு போவார்கள். உலகெங்கும், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, யூரோப், all the America, Canada, all of them. There are some countries அவர்களுக்கு எலெக்ஷன் இல்லை. The king is ruling. Okay, that's called monarchy. Now, அதுவே இந்த தேவன் மகனோடு வந்து மகன் 1000 வருஷம் ராஜாவாக பூமியை பொறுப்படுத்தி ஆளுகிறது. மனிதனுடைய இருதயத்திலே அவரது இரக்கமின்றி தோன்ற முடியாது. ஏன்? நீதி உள்ள எல்லாவற்றிலும் நீதியை செய்யும் ஒரு ராஜா பூமியிலே தோன்றவில்லை. No. இப்பொழுது இருக்கிற அதிகாரிகள், ஜனாதிபதிகள், பிரதம மந்திரிகள் பிசாசின் அதிகாரத்துக்கு இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியுமா? No. யெகோவாவின் வாழ்க்கை இல்லாதவர்கள் ஆதாமின் வாழ்க்கையோடு இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Let it be anybody. படித்தவர்கள், படிக்காதவர்கள், ஞானிகள், மேதைகள். இது basic foundational truths.
இருளிலே இருக்கிறவர்கள் தாங்கள் பேசுவது தாங்கள் செய்வது இன்னதென்றில் அறியாதிருக்கிறார்கள். அதுவும் இருதயத்திலே பட்டதா. உலகம் தனக்கு விருப்பப்பட்டபடி மாறிக்கொண்டு போகும். அதி உயர்ந்த தேவன் மாறாதவர். மல்கியா 3:6 இன்னும் பல இடங்களிலே அவருடைய மகன் நேற்றும் இன்றும் மட்டும் மாறாதவர். அது 3:8 எபிரேயர். அவருடைய வார்த்தை மாறாது. Never. அவரால் அழைக்கப்பட்டவர்களுக்கு அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு யார் அவரில் அன்பு கூறுகிறார்கள்? அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள். யோகனான் 14:15 11 14 15 14 24 அன்பாய் இருக்கிறவன் அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறான். வருஷங்களுக்கு யாரும் இதை சொன்னதாக நான் கேட்கவில்லை. Not once. வெள்ளக்காரனோ பிரவுனோ கருவலோ யாரோ வெள்ளக்காரன் சொல்ற நேரத்தில் யூரோப், அமெரிக்கா அண்ட் கனடா அவங்களுக்கு தான் சொல்ற மற்றவர்களுக்கு விளங்கும்படி. Never, not once. They talk faith, 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 faith. அப்பா விசுவாசம் 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 அதிகாரத்தையே வச்சு வாழ்நாட்களை முடிச்சிடுவாங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாசத்தினால் 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 அதை வச்சு பிரசங்கம் பண்ணி எல்லாம் முடிச்சிருவாங்க. கீழ்ப்படிவு தமிழ் அன்பு அவரால் அழைக்கப்பட்டவர்களும் அவரால் அன்பு கூறுகிறவர்கள் யார் கீழ்ப்படுகிறவர்கள் நடந்து கொண்டிருக்கிறது சகல நன்மைக்கு இதுவாக நடக்கிறது. நன்மைக்கு எதுவாக இரண்டு ராஜ்யங்கள் மோதிக்கொண்டிருக்கிறது. ராஜ்யத்தின் மரத்தின் விதையை அவர் பூமியிலே விதைத்திருக்கிறார். அவர் வைத்திருந்த ஒரே விதையாக யெகோவா the Messiah, he was planted. ராஜ்யம் மெதுவாக பரவி கொண்டு போகிறது. வர இருப்பது ராஜ்யம், ஆளுகை இருப்பது ராஜ்யம். இப்பொழுது மறைவாக இருந்து தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கூட இந்த ராஜ்யத்தில் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. டேடியாலும் மகனாலும் அவரால் அழைக்கப்பட்டவர்கள் இந்த உலக ஜனங்கள் இருளுக்குள்ளாய் கிடந்து
தாங்கள் சேவிப்பது யார் என்று அறியாது வணங்கிக் கொண்டிருக்கிறது யார் என்று அறியாது இருக்கும் ஜனங்களோடு ஐக்கியமாக இருக்க முடியாது. அவர்களை விட்டு பிரிந்து பாருங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் எனக்கு ஜனமாய் இருப்பீர்கள். அசுத்தமானவைகளை தொடாதிருங்கள், அப்பொழுது நான் உங்கள் டேடியாக இருப்பேன், நீங்கள் எனக்கு மகன்மாரும் மகள்மாருமாக இருப்பீர்கள். அப்பொழுது ரெண்டிலையும் அப்பொழுது கீழ்ப்படியாமல் டேடி என்ற உறவும் சொந்தமும் கொண்டாட முடியாது. எந்த ஒரு மனுஷனுக்கும் படிக்கிறவனும் படிச்சவனும் விடுவோம், படிக்காதவனோ ஒன்றுமே தெரியாதவனோ அவனுக்கு தெரிந்து இருக்கிற ஒரு சொல் சர்ச். ஒரு மாலுக்கு கடைக்கு போயிருக்கிற இந்த மனுஷன் கேட்டா நீங்க யார்? நான் ஒன்று பேசவில்லை. என்ன வேலை செய்கிறீர்கள்? நான் சொன்னேன் அவனுக்கு விளங்கும்படியாக மாஸ்டரா இல்ல, அது அப்படி என்ன பார்த்த மௌலவி, அதுவும் விளங்கவில்லை. சர்ச் 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 அதுக்குத்தான் நான் சொல்றேன், இடையிடையே எல்லா இடத்திலையும் இருக்கும் தேத்தண்ணி கடைகளாக மாறி இருக்கிறது. ஒரு தேத்தண்ணி, ஒரு வாழைக்குள்ள அங்கார காஞ்சி போன ஒரு வாழை, அந்த எத்தனையான நாளா அதுக்குள்ள கிடக்குதோ தெரியாது. இந்த நாட்களுக்குள்ளே இவைகள் நிப்பாட்டப்பட்டு ஆராதனை கூடும் நேரத்திலே வந்த ஜனங்கள் கூட எல்லாரும் அறியத்தக்கதாக தொடர்பாக அடிமேல் அடி எங்கு கொஞ்சம் அங்கு கொஞ்சமாக படிப்பித்தல் கொடுப்பதற்கு இந்த வழியை தேவன் திறந்து விட்டார். இல்லை, அநேக பேர் இதை வாங்கி சாப்பிடுகிறார்களுக்கு தெரியும். சிலர் கண்ணீரோடு சொல்லுகிறார்கள். உண்மை என்னென்னால் அநேகமாக பிசாசனுடைய அட்டகாசங்களும் அவனுடைய டிஸ்டர்பன்சஸ் தடைகளும் வந்து கொண்டிருக்கு. You want to take that? So, இப்பொழுது இயேசுவினிடம் பரபலாக நிறைய பரபல்ஸ் கொடுக்கப்பட்டது. ஊமை, இந்த 10 கன்னிகைகள் என்ற அந்த ஊமைகளை நாங்கள் ஆராய்ந்து கொண்டு
இந்த 10 பேர் தனிப்பெண்கள் மனிதர்களின் கருத்து. கிறிஸ்தவர்கள் என புறஜாதியாரால் அழைக்கப்படும் ஜனமும் யூதர்கள் யெகோவாவை மெசியாவாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு பின்னாலே போகிறவர்கள். பரவல் மிகவும் மறைக்கப்பட்டு இன்று வரை வெளிநாடுகள், ஆசியா நாடுகள், கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட ஜனங்களுக்கு தங்கள் இருதயத்திலே வந்த யோசனைகளும் போதனைகளும் தான் உண்மை என்று 10 பேர் ஆண்களும் பெண்களும் கிறிஸ்தவர்கள் என இன்று வரை அழைக்கப்பட்டவர்கள் மெசியானிக் ஜூஸ், மெசியாவை யெகோவாவை மேசியா என்று ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிற நல்ல ஒலிவ மரம். நாங்கள் காட்டு ஒலிவ மரம். 2 தரத்தாரும் யெகோவாவின் இரத்தத்தின் மூலம் ஒரு கூட்டஜானமாக தேவனுடைய பெரிதான திட்டம். இப்ப இந்த 10 பேருக்குள்ள இவர்கள் இருக்கிறார்கள். யூதர்களும் கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்களும். ஆனால் யெகோவா இதை சொல்லும் நேரத்திலே முதலாவதாக அவர் சொல்லுவது, இந்த 10 பேரும் எதை குறித்த ஊமை? மோட்சம் அல்ல, தேவனுடைய ராஜ்யம் அல்லது வான ராஜ்யம். வர இருக்கும் ராஜ்யம். எருசலேமிலே நிலைநாட்டப்பட இருக்கும் ராஜ்யம். அதை வச்சுதான் இந்த ஊமை அதி உயர்ந்த தேவன் யெகோவாவுக்குள்ளாக இருந்து இந்த வார்த்தைகளுக்கு கூட பேசும்படி செய்திருக்கிறார். It's about the coming kingdom. மோட்சத்திலே மயங்கி போய் இருக்கும் கிறிஸ்தவர்களப்பட்ட சனங்களும் போதகரும் மெய்ப்பர்களும் தான் எத்தனை எண்ண முடியாது. சிலருடைய ஊழியத்தை பார்த்து, அவர்களுடைய படிப்பின் நிறைவை பார்த்து, PTH, DD, Doctor of Divinity, Bachelor of Theology, oh my goodness, some people have 6, 7, 3, 4, 5, 6 பைபிள் காலேஜ் பட்டங்கள் எழுதுகிறார்கள்.
சிறுவயதிலே இருந்து கற்றுக்கொண்ட இளமை பிராயத்திலே வேத வாக்கியங்களை அவர் கொடுத்த வெளிச்சமாகிய தட்டோரா 5 புத்தகங்கள், மோசேயின் புத்தகங்கள், அதிலே மூழ்கி திகதரிச புத்தகங்களை படித்து கீழ்ப்படிதல் என்றால் என்ன என்பதை அறிந்து போதகர்களாக இருக்கும் யூத ராபாய்ஸ் 5-10 நிமிஷம் சொன்னாரு அவனுக்கு விளங்கு. பனங்கா பலகாரம் செய்கிறது என்னண்டு வெள்ளக்காரனுக்கு தெரியாது, ஜஸ்டினுக்கோ பைடனுக்கோ. I'm talking about America and Canada. அதில் அநேகமாக இலங்கையிலே அது யாழ்ப்பாணத்துக்குள்ளாக்கள் தான் பனங்காய் எடுத்து பலகாரம் அப்படி செய்கிறது. ஏன் இதை சொன்னேன்? வேத வாக்கியங்கள் சகலதும் கொடுக்கப்பட்டது யூதர்களுக்கு. நல்ல ஒலிவ மரம், அவர் தெரிவு செய்த ஜனங்கள். அவங்கள் கறி சமைச்சு வாக்கியங்கள்ல இருந்து சாப்பாடு கொடுத்தால் God knows about the Western mind. How it operates. இதெல்லாம் பாப்பா நாங்கள் ரோமர் புத்தகம் 9 4 அவர்கள் இஸ்ரவேலிலே the Jewish people புத்திர சுவீகாரம் இதுக்கு ஒரு வேற வார்த்தை பார்க்க வேண்டும். சுவீகாரத்துக்கு மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாய பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவைகள் உடையவர்களே. பிதாக்கள் அவர்களுடையவர்கள். ஆபிரகாம்,
Isaac, Jacob, Joseph, David, பிதாக்கள் எல்லாரும் அங்கே இருந்ததா? கிறிஸ்தவர்கள் இந்த பெருமையை தான் தலைகளா விழுந்து கிடக்கிறதன் காரணம் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன். எவரே இந்த வேரை விட்டு விலகி குறிப்பாக படிப்படியாக பிரிந்து அப்போஸ்தலர் நெத்திரை அடைந்ததுக்கு பிறகு 325 கான்ஸ்டன்டின் மூலமாக வந்து பெரிய பிளவு ஏற்பட்டு யூதர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி பிரிக்கப்பட்டார், பிரிந்தார்கள். மாமிசத்தின்படி யேசுவா பிறந்தார். அவர்களிடத்தில் யேசுவா ஒரு யூதன். அவர்களிடத்தில் பிறந்தாரே. அவர்தான் இந்த ரெண்டு வகையான மனுஷர்களுக்கு, புறஜாதியாரால் கிறிஸ்தவர்கள் என அழைக்கப்பட்டவர்களுக்கு, யூதர்களுக்கும் அந்த நேரம் இருந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கும் யேசுவா பேசுகிறார். Speaking to them. அதில் 10 பேர் ஞானமுள்ளவர்கள், 5 பேர் ஞானமுள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள், ஏனோ தானோ ஒன்றை ஜீவிக்கிறவர்கள், தங்கள் சொந்த சித்தப்படி ஜீவிக்கிறவர்கள். யேசுவா தம்முடையவர்களை அறிந்திருக்கிறார். ஏன்? அவர்கள் அதி உயர்ந்த தேவனாலே அவர் கையிலே கொடுக்கப்பட்டவர்கள். யோவான் 17:6 நீர் அதி உயர்ந்த தேவன், உலகத்திலே பிசாசின் ராஜ்யத்திலே இருந்து தெரிந்தெடுத்து, யார் தெரிந்தெடுத்தது? டாடி. எனக்கு கொடுத்த, எனக்கு யார்? யேசுவா. மனுஷர்கள் அவர்களுக்கு உம்முடைய பெயரை வெளிப்படுத்தினேன். யேசுவுக்கு கொடுக்கப்பட முதல் அவர்கள் யாருடையவர்களாய் இருந்தார்கள்? டாடிக்கு சொந்தமானவர்களாய். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு கொடுத்தேன். அவர்கள் உம்முடைய கட்டளைகளை, உண்மையை, வழிகளை, போதனையை கைக்கொண்டிருக்கிறார்கள், கீழ்ப்படிந்திருக்கிறார்கள். இதெல்லாம் அந்த ஊமைக்குள்ளாக வரும். அறிந்து கொள்ள கும்பலோட கும்பலாக ஜனம் கிடக்குது. நெல்லோட புல்லு இருந்த மாதிரி நெல்லும் புல்லும் ஒன்றா வளரும். கதிர்பிடும் நேரம் தான் கண்டுபிடிக்கலாம். நெற்கதிர்கள் வந்த நேரம்.
நல்ல பயிர்களோடு களைகளும் சேர்ந்து வளரும். உலகத்தாரால் சர்ச் என்று தெரியாமல் அறியப்படாமல் விளக்கம் இல்லாமல் இருக்கிற கூட்டங்கள் சர்ச் என்று அழைக்கப்படுகிறது. அதுக்குள்ள நிறைய மண்டல் கஞ்சல்கள் எல்லாம் இருக்கும். எல்லாரும் மணவாளனும் காத்து போறாங்களா? கள்ளர்கள், கொள்ளைக்காரர்கள், களவெடுக்கிறவர்கள், பணமோ காணியோ வேறு வேறு காரியங்களுக்காக வருகிறவர்கள், பொல்லாத மனுஷர்கள். தந்திரமாக வந்து உழைத்து எதோடு வந்தார்கள்? உலகம் இதை அறியாது, வெளிப்பங்கி இல்லாத அழைக்கப்பட்ட வேலையாளும் அறிய மாட்டான். அதை உயர்ந்த தேவன் விஸ்வா காட்டினவருடைய ஒரு சில சபைகளில் கள்ள அப்போஸ்தலன் இருந்தான். எபேசு சபை வந்து பூந்துட்டாங்க. வெளிப்படுத்தின புத்தகம் 2ஆம் அதிகாரம். சில ஆக்கள் வந்தவங்க அப்போஸ்தலர் என்று அவர்கள் பொய்யர்கள் என்று கண்டுபிடித்தது எனக்கு தெரியும். அந்த சர்ச்சில் சபையில நடக்கிறது என்னென்று விஸ்வாவின் நடியும் பார்த்து கொண்டிருக்கிறார். யார் இன்னும் ஒரு சபையில கொல்லப்பட்டது? பிசாசு சிங்காசனம் உள்ள இடத்திலே நீ இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். பத்து நாட்களுக்கு உங்களுடைய செலவை மறியலை போடுவான். பேய், சாத்தான். மரண பரியந்தம் உங்கள் விசுவாசத்தை காட்டுக் கொள்ளுங்கள். அங்கே அவள் என்ன செய்கிறாள்? அந்த ஜேசபெல் என்கிற பெண் அது அவள் செய்து கொண்டிருக்கிற வேலையை நான் கண்டேன். உயிர்த்தெழும்பிய உயிர்ப்பிக்கும் வாழ்வு கொடுக்கும் ஆவியாக மரணத்தை விட்டு எழுப்பப்பட்ட நடியினால் யெகோவா பேசுகிறார் 7 சபைகளுக்கு. ஏழு மெனோராஸ், 7 சபைகள். அடிப்படையான இதுகள் தெரியாம, ஆனால் எல்லாரையுமே நான் கற்றுக் கொடுக்கிறேன். யாராலுமலாங்கிறாங்களோ வாலிபர்களுக்குள்ளும் தாய்மார் தகப்பன்மார் யாரு யாருக்கு நேரம் இருக்கு, யாரு இதை மிஸ் பண்ணினாலும் எடுத்து பயத்தோடு பார்ப்பார்கள். அதான் அநேகம் பேர் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டார்கள் என்று யெகோவா சொல்லிப்பட்டார். No, many will not. ஏன்? நிலங்களை குறித்து ஊமையே பார்க்கிறோம். 4 பிரிவுகள், 3 பிரிவு போகாது. பழங்களை கொடுக்கவில்லை.
4வது பிரிவுதான் நன்மையும் உண்மையுமான இருதயத்திலே அந்த விதை விழுந்து அதை காத்து விடாமுயற்சியோடு அந்த கனிகளை கொடுக்கிறார்கள், பழங்களை. அதிலே 75% 4 பிரிவு உள்ளுக்கு போகாது. 100 பேர் 75 பேர் போக மாட்டார்கள். 25 30 60 100 இருக்கு. கடைசி பிரிவில் உன்னை எந்த இடத்திலே பார்க்கிறாய்? சொன்னால் அநேக பேர் அகலமான வாசல், விரிவான பாதை. அது அழிவுக்கு போகிற பாதை. எழுமம் போட்டிருக்கிறான், கேட்டுக்கு போகிற பாதை. அழிவு 2வது மரணம். அநேகம் பேர். யார் இந்த அநேகம் பேர்? கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்களும் யூதர்களுக்குள்ள ஏனோ தானோ என்று தெரிகிறவர்களும். $40,000 சபை பாடுபாடுகள் இருக்கிறது. Denominations, the names of so-called churches. மணவாளனுக்கு காத்திருக்கிறவர்களை குறித்து இயேசு பேசுகிறார். கத்தோலிகமோ, Methodist or CPM or spiritual or non-spiritual or RCO or non-RCO, Anglican or Seventh-day Adventist or let it be anybody. இயேசுவ ஒன்றையும் மென்ஷன் பண்ணல. 10 பேர் மணமகனுக்காக வர காத்திருக்கிறார்கள். 5 முட்டாள்கள், 5 ஞானவான்கள். இந்த முட்டாள்கள் யார், ஞானவான்கள் யார் என்று பார்த்து உணர்வடைந்து மனம் திரும்பி சேர வேண்டிய இடத்திலே சேர வேணும், அல்லது கதவு அடைக்கப்படும். புத்தி உள்ளவர்களை குறித்து ஜீசஸ் என்ன சொல்லுகிறார்? புத்தி இல்லாத முட்டாளிகள் அவர்களை குறித்து என்ன சொல்லுகிறார்? இதை சொல்வதற்கு முன்பாக எதற்காக இந்த ஊமை சொல்லப்படும் நேரத்திலே அப்பொழுது என்றே ஆரம்பித்தது. அல்லதாகையால் உண்டு. வெளிப்படுத்தின புத்தகம் 2 எபேசு பட்டணத்திலே இருக்கிற வெளியிலே அழைக்கப்பட்ட கூட்டத்துக்கு, அந்த கூட்டங்களுக்கு தூதருக்கு 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்திலே ஏற்றி கொண்டு 7 பொன் விளக்குகளின் மத்தியிலே 7 மெனோராஸ் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, இந்த பொன் விளக்கு சபையிலே ஏன் வந்தது? We will see that. அது இல்லையோ finished.
குறிப்போடுதான் எழுதி வைத்திருக்கிறார். எண்ணெய் கொண்டு வர வேணும். மோசே சொல்லி உன் ஜனத்துக்கு இடித்து புளிந்த எண்ணெய் ஒலிவ விதைகளில் எப்படி அது தயாரிக்க வேணும்? லிசன், சுத்தமான எண்ணெய். ஏன் இவைகள் குறிப்பாக கூறப்பட்டது? இதுகள்தான் மேற்கு நாடுகளின் மூளைக்கு விளங்காது. The mind of the West, they will not carry it. ஒலிவ மரத்தில இருந்து எண்ணெய் எப்படி தயாரிச்சு இடிச்சு பிழிக்கணும் என்று மோசைக்கு சொல்லிக் கொடுத்து அவர்கள் பழகி 2 பேரையும் ஒரு யூதனிட போய் கேட்டால் ஒலிவ மரம் அங்க நிறைய இருக்கு, எப்படி இதுல எண்ணெய் எடுக்கிறது என்று அவன் சொல்லுவான். ஏன் அது இடிச்சு பிழிய வேணும்? அவன் சொல்லுவான். எப்படி சுத்தமாக எடுக்க வேண்டும் அவன் சொல்லுவான். வெள்ளக்காரனுக்கு தெரியாது. அவனுக்கு சாக்லேட் கேக் தெரியும், சாக்லேட் ஃப்ரைஸ் தெரியும், மெக்டானல்ட் கென்டக்கி தெரியும். They're not used to. I'm telling the fact. ஒலிவ பழங்கள்ல இருந்து சுத்தமான எண்ணெய் எடுக்கிறதுன்னா அவனுக்கு தெரியுமா? I thought about these things. God was very specific. ஒலிவ மரத்து பழங்கள்ல இருந்த எண்ணெயை கொண்டு வாங்க, வேறொரு மரத்து பழங்களும் வேணாம் என்று சொல்லிக்கலாமே. என்னவன் சொன்னார், இடிச்சு பிழிஞ்ச எல்லாம் ஒரு காரணம். நான் எண்ணெய்க்கு இன்னும் வரவில்லை. அவர்கள் எண்ணெய் முடிந்து போயிட்டு என்ன எண்ணெய் கொண்டு வந்தார்கள்? அவர்கள் வைத்திருந்த விளக்கு அப்படிப்பட்டது, வெளிச்சமே நூத்து போனது. நூந்து போவதற்கு காரணம் இதெல்லாம் மேலான வாசிச்சு அறிய முடியாது. சாலமன் சொன்னான், கட்டளையே விளக்கு. தேவனுடைய கட்டளைகள் விளக்கு. அதுல இருந்து வார வெளிச்சம் தி டோரா, புத்திமதிகள், ஒழுங்குகள், ஆலோசனைகள், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், வாழ்க்கைக்கு தேவையான ஒழுங்குகள். நீதிமொழிகள் 6:23 7 விளக்குகளுக்கு நடுவே உலாவுகிறவர். அப்படி என்ன விளக்கு? கட்டளை, அவரே கட்டளை, அவரே வார்த்தை, அவரே டோரா. நடுவிலே உலாவுகிறார். எல்லாவற்றிலும் டேடிக்கு கீழ்ப்படினார். அவருடைய கட்டளைகளுக்கு. அப்ப இந்த நீதிமொழிகள் 6:23 வச்சு இவரே 7 விளக்குகளின் நடுவே உலாவுகிறார். தேவனுடைய வெளிச்சம் கொடுக்கப்பட்டது. யேசுவா சொன்னார், நானே உலக வெளிச்சம், நானே ஒளி.
சுயேசுவா புத்தி உள்ளவர்கள் யார், புத்தி இல்லாதவர்கள் யார்? இந்த வார்த்தைகளை கேட்க விடாத எந்த விதமான தடையை கொண்டு வர முடியுமானால் பிசாசு கொண்டு வந்தே தீரும். அதுவும் நீ ஒரு வேறு கதை புத்தகம் வாசிக்கவோ அல்லது வேறு ஒரு நல்ல காரியம் செய்து கொண்டிருக்கவோ அந்த வழியிலே வழிநடத்தி இதுவும் முக்கியம் என்று காண்பித்து அவர் இந்த நாட்களுக்குள்ளே இந்த நேரத்திலே கொடுக்கும் இந்த சாப்பாடு உனக்கு கிடைக்காமல் போகும்படி செய்யும். உன் ஐக்கியத்தை உடைப்பதற்கு ஆடுகளுக்கு மேய்ப்பனாக இருக்கிறவன் அவரே சொன்னார், 100 ஆடுகள் ஒன்று தொலைந்தால் அவன் 99 விட்டுப்பட்டு தேடிக்கொண்டு எடுத்து சந்தோஷமா 50 ஆடுகளுக்கு புரியாணி, மற்ற 50 ஆடுகளுக்கு தோசையும் சம்பலும் அப்படி கொடுப்பாங்க. தேவன் குழப்பத்தின் தேவன் அல்ல. God is not a God of confusion. He is a God of order. ஒழுங்கின் தேவன். எல்லாத்துக்கும் ஒழுங்கு வைத்திருக்கிறார். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதுகள் ஒன்றுதான் ஒழுங்கு, நீதி, உண்மை, த டோரா. 5 புத்தகங்கள் is called Torah. You know, சில rabbis they say is the oil for the lamp to burn. The Torah. Anyway, we will see about that. அந்த மெஷாயா உங்களுக்குள்ள என்பது மகிமையின் ரகசியம். மகிமை என்றால் வர இருக்கும் ராஜ்யம். அதிலேதான் யெகோவாவோடு கூட அவருக்குள்ளே திரையடைந்து அல்லது உயிரோடு இருந்து மாற்றப்பட்டு அவரை சந்திச்ச நாங்கள் ஆளுகை நடக்க போகிறது எருசலேமிலே. எல்லா கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டிய விதத்தை காண்பிக்க வந்த யெகோவா உள்ளே வருகிறார் கீழ்ப்படுகிறவர்களுக்குள்ளே. அது 4:15. Then I will pray the Father. யோவான்
என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். இது தந்திரமாக மாற்றி கீழ்ப்படிவென்ற சொல்லை எடுத்து போட்டு கை கொள்ளுங்கள். அப்படி கீழ்ப்படி கொண்டு போனா அது பயந்துருவாங்க. கை கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்தபடியாக என்ன பேசுகிறார்? Leave the numbers. நான் அடியை வேண்டிக் கொள்வேன். அப்பொழுது என்னைக்கு உங்களோடு இருக்கும்படிக்கு உண்மையின் ஆவியாக வேறொரு உயிர்த்தெழுந்த இயேசுவா, அவர்தான் உண்மையின் ஆவி, ஒரு உதவியாளரை அவர் உங்களுக்கு கொடுப்பார். நடிகர் தேற்றவாளன் 2 கொரிந்தியர் 1:5-6-7. அவரை போல கம்ஃபர்ட் ஒரு தேற்றவாளன் இப்பொழுது அவர்களுக்கு முன்பாக பேசிக் கொண்டிருக்கிறார். உண்மையின் ஆவியாக உயிர்த்தெழுப்பி அவர்களோடு வந்து எம்மாவு தெருவிலே பேசி கடற்கரையிலே மீன் சுட்டு கொடுத்து கடலுக்கு போறவர்கள் இதையெல்லாம் உங்களுடைய இருதயத்திலே இருக்க வேண்டும். அந்த கடலுக்கு போற புருஷன்மாரும் பஞ்சாதிமாரும் நடிகையிலும் கடற்கர பக்கமாத்தான் அவர் தெரிஞ்சவர். கடற்கரை ஓரமாக இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அதுக்கு பிறகுதான் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் அவர்களுக்கு யெகோவா தம்மை வெளிப்படுத்துவார் என்று சொல்லி இருக்கிறது. 14:21. கீழ்ப்படுகிறவர்களுக்கு பார்க்க வேணும். மெய்சியா யாருக்குள்ளே இருந்தார்? புத்திசாலிகளுக்குள்ளையா முட்டாள்களுக்குள்ளையா? அந்த 10 பேர்ல பெண்கள் என்றதை விடுங்கோ, கன்னி என்றதை விடுங்கோ. நான் அன்பாயிருந்து என்னை அவனுக்கு அவளுக்கு வெளிப்படுத்துவேன். This is the revelation of the Son direct. அறியாத நேரத்தில் அதி உயர்ந்த தேவன் டேடி மகன் யார் என்று வெளிப்படுத்துகிறார். ஒரு சபையோ போதுகிறோ யாரோ ஒருவரும் அந்த அறிவை கொடுக்க முடியாது. அதை தெளிவாக சொன்னது பீட்டருக்கு. பீட்டர், nobody told you this. It's revelation knowledge. யாரும் உனக்கு சொல்லவில்லை பீட்டர், என் டாடி தான் உனக்கு இதை கொடுத்தார். நான் என்னை அவனுக்கு வெளிப்படுத்துவேன். 14:21. இயேசுவா தம்மை வெளிப்படுத்துகிறார்.
ஏன் கீழ்ப்படுகிறவர்களுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்தினவர்களை அறியாமல் போவாரா? அப்படியானால் என் கடைசியிலே கதவு மூட்டப்பட்டதும் அவர்களுக்கு உரல் வந்தது. I don't know you, நான் உங்களுடைய அறியேன். Why? அவர்கள் என்ன செய்யவில்லை? அவர்களுக்கு தெரியும் இன்னும் குழந்தை பிள்ளையாக இருக்காது. ஒரு நாளும் அவர் தனியாக வந்து குடியிருக்க மாட்டார். அவர் டடியிலே டடி அவருக்குள்ளே. யோவான் 16:20. நான் என் டடியிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறேன். அந்த நாளிலே நீங்கள் அறிவீர்கள். எந்த நாள்? உயிர்த்தெழுப்பினதுக்கு பிறகு. இப்பொழுது மாமிசத்தில் இருந்து பேசுகிறார் மனுஷனாக. நானே வெளிச்சம் என்று சொல்லுகிறவர். அதி உயர்ந்த தேவன், God is light, அவரே வெளிச்சம். ரெண்டு பேரும் டடியும் மகனுமாக உள்ளே வருகிறார்கள். இவர்கள் வெளிச்சம் நூந்து போயிட்டு அதப்படி டடியும் வெளிச்சம் 1 யோகனார் 1:5 யெகோவா வெளிச்சம் யோவான் 8:12 அப்படி அப்படி நோடு. வஞ்சிக்கப்பட்டு உண்மையாய் மெய்சியாவும் டடியும் உள்ளே இருந்த ஜனங்களோடு ஏற்கனவே வழிநடத்தப்பட்டு பாத்திரத்தில் எண்ணெய் கொண்டு போனவர்கள் அதே நேயத்தை குறைகிறது. அது என்னது? We will see that when we study the oil. முட்டாள்களின் விளக்கு நொந்து போயிட்டு I will show you a scripture. Isaiah 50. இதோ நெருப்பை கொளுத்தி நெருப்பு பொறிகளால் சூழப்பட்டிருக்கிற நீங்கள் அனைவரும் உங்கள் நெருப்பிலும் உங்கள் வெளிச்சத்திலும் நீங்கள் மூட்டின நெருப்பு ஜுவாலையிலும் நடவுங்கள்.
முடிவு வேதனையில் கிடப்பீர்கள். என் கருத்தினால் இது உங்களுக்கு உண்டாகும். முட்டாள்கள் புத்தி இல்லாதவர்கள் எந்த நெருப்பை எந்த வெளிச்சத்தை வைத்திருந்தார்கள்? அவர்கள் கேட்ட குரல், நான் உங்களை அறியேன். தங்கள் வெளிச்சத்திலே நடந்தார்கள். தங்கள் ஞானம், தங்கள் புத்தி, மற்றவர்களின் ஆலோசனை கூட்டமாக இருந்தது. கிறிஸ்தவர்கள் ராபோசனம் எடுத்தார்கள், நத்தார் கொண்டாடினார்கள். ஞாயிறு கொண்டாடினார்கள். There is nothing like that in the Bible. I will tell you, நீ அங்க திறந்து பார். இந்த மணவாளனுக்காக காத்திருந்த இந்த 10 பேர், முதல்ல 2 பிரிவு, புத்தி உள்ளவர்கள், ஞானம் உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள். உலகெங்கும் கிறிஸ்தவ சபை எனப்பட்ட கூட்டங்களில் எதுவாயும் இருக்கட்டும், என்ன பேராயும் இருக்கட்டும், எல்லா சபை பெயர்களும் அதுக்குள்ளே 2 பிரிவு, புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள். இன்னும் சில கூட்டம் இருக்கிறது, முழுவதுமாக முட்டாள்கள், புத்தி இல்லாதவர்கள். ஏனென்று உனக்கு விளங்க வேணும். தேவனுடைய வெளிச்சம் தேவை. தேவனாலே இருளிலே இந்த வெளிச்சத்துக்கு அழைக்கப்பட வேண்டுமே. அப்படி இல்லாமல் கூட்டம் கூடினால் அது சர்ச்சா. மின்னுவதெல்லாம் பண்ணல்ல. டேடியும் மெஷியாவும் கொலோசியர் 1:27 படிக்கு அவர்களுக்குள்ளாக இருந்து இவர்கள் கட்டளையே விளக்கு, விளக்கின் வெளிச்சம் தட்டோரா, அதிலே நடக்கும்படிக்கு இவர்களை வழி நடத்துகிறார்கள். அவர்களுக்கு தெரியும். எசேக்கியேல் 36, 25, 26, 27. அந்த வாஞ்சியை கொடுக்கிறவர் அவர், விருப்பத்தையும் செய்யையும் ஏற்படுகிற அவர். சிலர் இப்பொழுது இதிலே கலிகூர்ந்தான் வேணும். இப்ப அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறது. இவ்வளவு சந்தோஷமா இருக்கு, முந்தி இப்படி இருக்கல்ல அப்படி என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஏன்? யோகானன் 15:11 நிறைவேறுகிறது. இயேசுவின் வார்த்தை பொய்யாக முடியாது. என் சந்தோஷம் உங்களில், அவருடைய சந்தோஷம். யேசுவின் சந்தோஷம்.
அந்த சந்தோஷத்தினாலே தான் சித்திரவதை செய்யப்படும் அந்த சம்பவம், அந்த சூழ்நிலை ஜெயித்தார். எபிரேயர் 12:2 நமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சித்திரவதை செய்யப்படும் அந்த மரத்தின் சம்பவத்தை சகித்து மேற்கொண்டு, அதுதான் நல்ல சொல், he overcame. தேவனுடைய சிங்காசனத்தில் his position வலது பாத்திரத்தில் வீட்டிருக்கிறார். It's always daddy and son, the father and the son, the father and the son. கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு இயேசுவா பிராமிஸ் பண்ண சந்தோஷம் என் ஆடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கிறது, என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். புத்தி இல்லாதவர்கள் கேட்ட குரல் நான் உங்களை அறியவில்லை. நாங்கள் விளக்கு வைத்திருந்தோம், நாங்கள் உமக்காய் காத்திருந்தோம். பாடல்கள் படித்தோம், நாள்தோறும் பைபிள் படித்தோம், உம்முடைய வார்த்தைகளை ஆராய்ந்தோம். No. Nothing can be a replacement for obedience. கீழ்ப்படிவுக்கு பதிலாக வேறு எதையும் போட முடியாது. No. எங்களுடைய கீழ்ப்படிவு எங்கள் அன்பை தெரிவிக்கிறது டாடிக்கும் மகனுக்கும். நாங்கள் கீழ்ப்படிவது பாவ மன்னிப்பை பெற அல்ல, பெற்றபடியால் அன்பின் கடன். அதனால இயேசுவா சொல்லுகிறார், என் சந்தோஷம் உள்ளே இருக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும். It's very true. The moment you surrender to obey, yes, I'll obey, this joy comes. அல்லது இயேசுவா யோகானம் 15:11 சொன்னது பொய்யாகிவிடும் இல்லையா? It cannot be. இயேசுவாவே அவர்களுக்குள்ளே குடியிருக்க டேடியோடு செத்தம் கொண்டு புத்திசாலிகளாக இருந்தவர்களை வழி நடத்தி இருக்கிறார்கள். குறைவிலும் அவர்களை தூக்கி பிடித்தார்கள்.
தம்முடையவர்களை அறிந்திருக்கிறார். 1 Corinthians 8:3. நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். யோகனான் 10:15. அப்படியானால் புத்தியற்றவர்களுக்கு கிடைத்த குரல் எதற்காக கிடைத்தது? உலகெங்கும் இந்த கூட்டம் 2 பிரிவும் இருக்கிறது. நீ எந்த பிரிவிலே இருக்கிறாய்? நாங்கள் ஆராய வேண்டும். புத்தி உள்ளவர்கள் கீழ்ப்படி உள்ளவர்கள், புத்தி உள்ளவர்கள் உண்மையின் பிள்ளைகள், புத்தி உள்ளவர்கள் நானந்தம் அவருக்கு பின்னாலே போகிறவர்கள். புத்தியுள்ள அந்த மனுஷர்கள் 5 பேர் நாங்கள் கனியாண்டு பார்க்கிறோம். எண்ணெய் எங்கே பெற்றார்கள்? ஏன் இவர்கள் அவர்களுக்கு சொன்னார்கள் போய் விக்கிராக்கிட்ட வாங்குகோ? அப்படியானால் அவர்களும் விக்கிறவர்களிடத்தில் வேண்டினார்கள். நோ, அவர்களுக்கு தெரியும் எங்கே எண்ணெய் எடுக்க வேண்டும் என்று. I will show you a scripture and close for you to think. நீதிமொழிகள் 21:20. வேண்டிய திரவியமும் எண்ணெயும் புத்திசாலிகளின் வீட்டிலே உண்டு. They don't have to go and buy. அவர்கள் போய் வாங்க வேண்டியதில்லை. இதில் எப்படி இருக்கு பார்ப்போம். ஞானவான் இதுக்கு ஞானவான் போடுறேன், புத்திமான் போடுவான். என்ன தெரியாதா? முட்டாள்கள் எண்ணெயை செலவழித்து போடுவார்கள். அந்த அடுத்தது மூடனும் புத்தி இல்லாத கன்னிகள் அதை செலவழித்து போடுகிறார்கள். தந்த நேரத்துக்கு அது இல்லை. They waste their time. Time is very precious. ஞானம் உள்ளவர்களின் வீட்டிலே சிறந்த உணவும் வைத்திய சாப்பாடை யோசிக்காது. எளிய சொலவன் அவன் ஒரு நாளையில எனக்கு கணக்கு தெரியாது, எத்தனையோ மாடுகள்
எத்தனையோ ஆடுகள் அறுக்கப்படுகிறது. அவ்வளவு பேருக்கு சாப்பாடு கொடுக்காங்க. எடுத்துப்பாங்க ஒரு நாளைக்கு. அப்பவே இங்க அதை பற்றி சொல்ல இல்லை. சிறந்த உணவு nourishing wealth of the world. சிறந்த உணவும் அதோடு தொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன? எண்ணெய். எண்ணெய் என் உணவுக்கு பக்கத்தில் எண்ணெய் போட வேணும் சமைக்கிறதுக்கா? No, 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 no. You're not talking about the cooking oil. You're not talking about what the மேக்க நாடுகள் சொல்லு. எண்ணெய் Holy Spirit. No. Never. எண்ணெயும் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு ஓடி வலிக்கவில்லையா? தேவனுடைய வார்த்தையாகிய மன்னாவும் எண்ணெய் எப்படி எடுக்கப்பட்டது? அந்த எண்ணெய் வீட்டில் இருக்காம செலவழிந்து போகாம முட்டாள்கள் தங்களிடத்தில் உள்ள சிறந்த உணவும் எண்ணெயும் அண்டிங்கே போடப்படவில்லை. ரெண்டையும் செலவழிக்கிறாங்க. நோ, அவங்ககிட்ட இருந்த தண்ணி செலவழிக்க. அப்ப அவங்ககிட்ட அது இருக்கு இல்லையா? ஆகையினாலே உலக பிரகாரமாக இருந்த எல்லாத்துக்கும் கொண்டே காசை கொட்டி எல்லாம் செலவழித்து குடித்து அழித்து விடுகிறான். எல்லாவற்றையும் விழுங்கி அல்லது தின்று குடித்து, நான் எழுது தமிழ்ல வாசிக்கிறேன், அழித்து விடுகிறான். ஆனால் புத்திசாலிகளின் வீட்டிலே சிறந்த உணவு எண்ணெயும் இருக்குமா? யார் இந்த எண்ணெய்? என்ன இந்த சிறந்த உணவு? வைக்கப்பட்டிருக்கின்றன. அதுல கொழுப்புல தான் புத்திசாலிகள் கொண்டு வந்ததை அடையாளமாக சொல்றார். பாத்திரத்தில் எண்ணெய். I have to finish. இவர்களுடைய இருந்த தனி கொண்டு வர்றாங்க முட்டாள். இது எதை குறிக்கிறது? பொறுக்கிறியா? நாள்தோறும் மன்னாவை வீட்டுக்கு கொண்டு போய் சமைக்கிறியா? சமைக்கிறதா? அவர்கள் மன்னாவை கொண்டு போய் அப்படியே வாய்க்குள்ள போட்டு பில்ஸ் போடுற மாதிரி டேப்லெட்ஸ் தண்ணியை போட்டு ஒழுங்கினார்களே? இல்லை. அதை போய் அவர்கள் இடித்து, நீங்க அரிசிய சோறாக்குறோம், அரிசியை அவலாக்குறார்கள், அரிசியை இடிச்சு புட்டு செய்கிறார்கள், பல காரியங்களை செய்கிறார்கள். தேவனுடைய மன்னா வீட்டுக்கு கொண்டு போய் நல்ல உணவாக சிறந்த உணவு தயாரிக்க வேண்டும். காதுள்ளவன் கேட்க கடவா.
அந்த சிறந்த உணவுக்கு சொலமோன் கூறிய எண்ணெய் தேவை. வீட்டிலே வைக்கப்பட்டிருக்கும். We will see that later. Go through it. செய்ய வேண்டியதை இப்பொழுதே செய்ய வேண்டும். தனியாக டேடியோடு பேசு, மகனோடு பேசு. எப்படியான ஒரு நாங்கள் தடுமாற முடியாது. எப்படி அதப்படி ஏன் அவர்களுக்கு நான் உங்களை அறியவில்லை அப்படியா? ஒன்றுமே இல்லை. தெளிவாக இருந்து அவர் கொடுக்கிற சாப்பாடை நேரம் எடுத்து சாப்பிட வேண்டும். அவன் தன் வாழ்க்கை குறித்து கணக்கு. Receive the blessings of Yavreka, Yahovah Vespreka, Yair, Yahovah Panavelieka, Isa Yahovah Panavelieka, Vailumeka Shalom. யெகோவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாரார். யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்களோடு தயவாய் இருப்பாரார். யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாரார். யெகோவாவின் பெயரில் இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் உங்கள் பிள்ளைகள் மேல் வந்திருக்கிறது. God willing, சொன்னதை ஆராய்ந்து பாருங்கள். சில தவிர்க்க முடியாத காரணங்கள் எல்லாம் வேலையிலேயோ அல்லது வேறு காரியம் ஈடுபட்டிருந்தால் இதற்காக நேரத்தை மீட்டெடுத்து பிறகு மாலை நேரம் மாலை பொழுது எடுத்துக்கொள்ளும். Till we see you tomorrow. Blessings. Shalom.